சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் விருப்பமான ஸ்ட்ரீட் ஃபுட் காளான் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட ஃபேவரட்டான ஸ்ட்ரீட் ஃபுட் காளான் செய்யறதுக்கு ஒரு பவுலில் 4 கப் சரவண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னே அதில் 1 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு அதில் நம்ம பசைஞ்சு வச்சுருக்க மாவை பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம பக்கோடாவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ காளான் செய்கிறதுக்காக இந்த பக்கோடா மாதிரி போட்டதெல்லாம் உடச்சி பிச்சு வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னா அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வெடிச்சோன்னே அதில் 1 கப் வெட்டின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு நடுவில் அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம இப்போது 3 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளியில் இருக்க ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவரையும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த கிரேவியில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்தோன்னு அதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம வேணும்னா கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம பக்கோடா மாதிரி போட்டது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் நம்ம எந்த சாஸும் சேர்க்க போகிறதில்ல. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கு. நம்ம கார்னிஷிங்காக வெங்காயமும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டாக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.